ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம மூன்று முடிச்ச சீரியலில் இப்போனா இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புனிதாவை பிளான் பண்ணி கௌஷிக் காதலிக்க வச்சு ஏமாற்றி புனிதாவுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அது என்ன ஏது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இன்னும் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம புனிதா வந்து எங்கே காலேஜுக்கு போவாங்க, எங்கே இறங்குவாங்க, இது எல்லாத்தையுமே கௌசிக் வந்து ஒரு நாளும் நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அப்படி தான் வந்து இன்றைக்கும் வந்து புனிதாவை தூக்குறதுக்காக வந்து நோட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு போன எபிசோடில் பார்த்துருப்பீங்க, புனிதா இறங்குற இடத்துலையே இவங்களும் கரெக்டாக வந்து இறங்கியிருப்பாங்க. இறங்கி புனிதாவை பிக்கப் பண்ணி கூப்பிட்டு போயிருப்பாங்க. புனிதாவோட முகத்துலையுமே லாஸ்ட்டில் ஒரு ஸ்மைல் வந்திருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு தோணுச்சு, ஐயோ புனிதா சிக்கிக்கிட்டியா கௌஷிக்கோட வலையில், போ கௌஷிக் ஒன்று கண்டிப்பாக கடத்திட்டு போய் ஏதோ ஒன்று பண்ணத்தான் போகிறான், இப்படி நீயே வந்து வழியை வந்து மாற்றியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கே வந்துட்டு காமெடியாக வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்பியும் கௌஷிக் வந்து புனிதா கிட்ட இதே மாதிரி ஒரு 3 நாள் வந்து புனிதாவை ட்ரா பண்ணி இறக்கி விடுறதுக்கு கேட்டால் வந்துட்டு இப்படி பண்ணுறது. அதுக்கப்புறம் புனிதா ஒரு நாள் கேட்குறாங்க, நீங்கள் போய் தான் சொல்கிறீங்க, உண்மையை சொல்லுங்கள், அது எப்படி என்னை நீங்கள் கரெக்டாக பார்க்க முடியும், வர்ற சவரையெல்லாம் விட்டுட்டு என்னை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு புனிதா கேட்க, அப்போ தான் கௌசிக் சொல்கிறாங்க, என்னங்க கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆமாங்க, நான் உங்களை ஃபாலோ பண்ணேன் தான். எனக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பைக்கில் வரும்போது எனக்கு அப்படி இருந்துச்சு, உங்களை பார்த்தோன்னே நீங்கள் தான் எனக்கு என் உலகமேன்னு இருந்துச்சு. உங்களோட கண்ணை பார்த்தா ஐயோ அதை பார்க்கக்கூட முடியாதுங்க, அப்படி ஒரு க்யூட்டு, நீங்கள் அவ்வளோ ஒரு க்யூட்டு. அதனால தான் நான் உங்கள் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்தேன். ஆனால் நீங்களே புரிஞ்சுக்கோங்க, நான் உங்களை கரெக்டாக தானே இறக்கி விட்டேன், நீங்கள் என்ன தப்பாலாம் எதுவும் நினச்சிடாதீங்க அப்படின்னு சொல்ல, இல்லை நான் தப்பாலாம் நினைக்க மாட்டேன். சரி, அப்போ டெய்லியும் இதே மாதிரி நீங்களே வந்துடுங்க, எனக்கும் 60 ரூபா கொடுக்குறது கம்மி பட்ஜெட்டாக இருக்குது, உங்களுக்கும் 60 ரூபா கிடைக்கும்ல அப்படிங்கிற மாதிரி புனிதாவும் காதலிக்கிற மாதிரி விட்ட போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தான் நம்ம கௌஷிக்கோட மூளை நல்லா வேலை செய்யுது. கௌஷிக் யோசிக்கிறாங்க, நல்ல வேலை, இந்த புனிதாவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட வழியில் கொண்டு வந்துட்ருக்கோம், இனிமேல் மொத்தமாக இந்த புனிதாவை நம்ம மடக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி புனிதா வந்து கௌஷிக் வந்து யோசிக்கிறாங்க புனிதாவை பற்றி. அப்போ தான் வந்து நம்ம ரஞ்சித்துக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, டே ரஞ்சித்து இப்போ நான் ஒரு செம்மையான வேலை பண்ணிகிட்ருக்கேன்டா அப்படின்னு. என்னடா நான் சொன்ன காரியம் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. டே ரஞ்சித்து, அதெல்லாம் செம்மையாக வந்து போயிட்டுருக்குடா, அந்த புனிதாவை நான் கூட மயக்கிறது எல்லாமே ஈஸின்னு நினச்சேன்டா, ஆனால் அது உடனே சப்புன்னு மயங்கிடுச்சு, எப்படி தானோ. சரி, ஏதோ நம்மளுக்கு எல்லா விஷயமும் நல்லது தான்டா, இந்த புனிதாவை நான் கூடிய சீக்கிரமாக மயக்கிடுவேன் கண்டிப்பாக, ஏன்னா இந்த புனிதா என்னோட வலையில் விழுக ஆரம்பிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி ரஞ்சித் கிட்ட சொல்கிறாங்க. உடனே ரஞ்சித்து, சூப்பர்ரா இதை தான்டா அவங்ககிட்டேருந்து எதிர்பார்த்தேன், கிரேட்ரா மாப்பிள்ள கிரேட்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டே ஆமடா வச்சான், அந்த புனிதா இனிமேல் எனக்கு இல்லை நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி கௌஷிக் வந்து ஒரு பாணியில் சொல்கிறாங்க. சும்மாவே ரஞ்சித் வந்து ஒரு பொறுக்கி, அப்போ கௌஷிக் ரஞ்சித்தோட ஃப்ரெண்டுனா கௌஷிக்கும் கண்டிப்பாக ஒரு பொறுக்கியாக தான் இருக்கணும். ஆனால் கௌஷிக் பார்க்கும்போது புனிதாவை ஏதாச்சும் தப்பாக பண்ணுற மாதிரி அப்படி இல்லை, ஆனால் புனிதாவை கடத்தணும் அப்படிங்கிற ஒரு கோல் வந்து கௌஷிக் இருக்குது. நான் கூட இன்றைக்கி சீரியல் பார்க்கும்போது ஒரு விஷயம் வந்து எனக்கு தோணுச்சு. இப்போ புனிதா வந்துட்டு காதலிக்கிறாங்க இல்லையா கௌஷிக்கை, ஒரு மாதிரி ஒரு ஸ்மைல்ஸ் பண்ணது, ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இப்படி தானே ஆரம்பிக்கும் காதலில். ஸோ அப்படி இருக்கும்போது ஒருவேளை கௌஷிக் வந்து புனிதாவை லவ் பண்ணதுக்கப்புறமா ஒருவேளை கௌஷிக் திருந்திட்டு புனிதாவே கல்யாணம் பண்ணிக்கணும்னு கௌஷிக் யோசிப்பானோ, அப்படியெல்லாம் வந்துட்டு எனக்கு தோணுச்சு. மேபி அப்படி சீரியலில் கொண்டு போகிறாங்களா, இல்லை உண்மையிலே வந்து புனிதா வந்து கடத்தினதுக்கப்புறமா கௌஷிக்கோட கதை முடிஞ்சு போயிடுமா, கௌஷிக் வந்து இந்த சீரியலில் தொடர்வாரா மாட்டாரா அப்படிங்கிறது புனிதா வச்சு தான் தெரிய போகுதுங்கிறது எனக்கு தோணுச்சு. ஸ்பெசிஃபிக்காக எனக்கு தோணுதை தான் நான் சொல்கிறேன். சரி, ஓகே, இன்னும் ஃபர்தராக பார்க்குறதுக்கு முன்னாடி மூன்று முடிச்ச சீரியலில் நீங்கள் யாரோட ஃபேனுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணிடுங்க. ஸோ வாங்க, இப்போ என்ன அது அப்படின்னா, எனக்கு மூன்று முடிச்ச சீரியலில் என்னோடய பர்சனலாக எனக்கு சூர்யா சார்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்களோட ஒரு ஆக்டிங்கும் செம்மையாக இருக்கும், அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் எப்பவுமே சூர்யா சூப்பர்னு சொல்வேன். நீங்களும் என்ன மாதிரி சூர்யா சூப்பர்னு கமெண்ட் பண்ணி விடுங்க, சூர்யா சார் பிடிச்சிச்சுன்னா மட்டும். ஸோ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கௌஷிக் இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் வந்து கூட்டிகிட்டு போவாங்க இல்லையா புனிதாவை, போயிட்டு வர்றது அப்படி இருக்கும்போது, அப்போ தான் ஒரு நாள் வந்து கௌஷிக் வந்து ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. புனிதா, நீ என் கூட லைஃப் ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோடுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சோடனே அதோட கௌஷிக் வந்து புனிதா வந்து ஓகே வேற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்ன புனிதா வேறன்னு சொல்கிற, சொன்னால் கேளு, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு.
எனக்கு உங்கள பத்தி எதுவுமே தெரியாதே! உங்க பேர் கூட தெரியாது எனக்கு. நான் எப்படி உங்கள கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நான் எப்படி உங்கள காதலிக்க முடியும்னு சொல்றாங்க. அது கௌசி சொல்றாங்க, "எதுக்கு நீ இப்படி பேசுற? என்னோட பேர் கௌஷிக். நான் வந்து அமெரிக்கால இருந்து வந்திருக்கேன். நான் இந்த மாரி இப்போதைக்கு பொழப்புக்கு ரேபிடோ ஓட்டிட்டுருக்கேன். இங்க ஒரு முக்கியமான ஆஃபீஸ் ஒர்க்குக்காக வந்திருக்கேன். இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டுருக்கேன். இன்னும் செலக்ட் ஆகல." அப்படிங்கிற மாரி சொல்லிர்றாங்க. உடனே புனிதா, "அச்சச்சோ! புரியுது உங்களோட கஷ்டம் எனக்கு. அமெரிக்கால என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" "அமெரிக்கால எங்க மாமா வீட்ல சும்மா தங்கி படிச்சுட்டுருந்தேன். படிச்சு முடியவும் வேலைக்காக சென்னைய பார்த்து வந்துட்டேன். ஆனா ஒரு வேலையும் எனக்கு கிடைக்கவே இல்ல. அத தான் நான் இப்போ தேடிட்டு இருக்கேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதில புனிதாக்கு ஒரு இரக்க குணம் வருது. பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் சென்டிமென்ட்டா ஆயிட்டோம்னா, காதலும் தன்ன போல வந்துரும் இல்லையா? ஸோ அந்த மாரி ஒரு சென்டிமெண்ட் தான் கௌஷிக் வந்து புனிதா கிட்ட ட்ரை பண்றாங்க. ஆக்சுவலா வந்து கௌசிக் நெனச்சிட்டு இருக்காங்க, இந்த மூஞ்சிக்கலாம் வந்து ரொமான்ஸ் வருமா? இந்த மூஞ்சிலாம் ஏதாச்சும் ஒரு பொண்ணு காதலிக்குமா? ரஞ்சித் பார்த்தீங்கன்னா அழகா இருக்காங்க. ஸோ ரஞ்சித்த வந்து காதலிப்பாங்க. ஆனா என்ன போய் காதலிப்பாங்களா? அப்படிங்கிற மாதிரிலாம் கௌஷிக் வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா கௌஷிக் யோசிச்ச மாரி எதுவுமே நடக்கல. புனிதா வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு கௌஷிக் பேசினப்பயே வந்துட்டு ஒரு ஸ்மைல போட்டாங்க. அந்த ஸ்மைலே வந்து காதலின் தொடக்கம் அறிகுறியே அப்படிங்கிற மாதிரி இருந்துருச்சு. ஸோ இந்த மாரி ஒரு ஸ்மைல் போட்டதுக்கப்புறமா கௌஷிக் உடனே கௌஷிக்கு வேலை ரொம்ப ஈஸியா ஆயிருச்சு. சில பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப அலைய விட்டுட்டே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் லவ் பண்ண மாட்டாங்க. இல்ல அந்த பொண்ணுக்கு ஆள் இருக்கும். லவ் பண்ணவும் வாய்ப்பே இல்ல அந்த மாரி இருக்கும். ஆனா வந்து இந்த விஷயத்துல கௌஷிக் கிட்ட புனிதா வந்து மயங்கியாச்சு. ஆக்சுவலா புனிதா வந்து ரொம்ப போல்டான பொண்ணு. நேத்துக்கான எபிசோட் பார்க்கும்போது இந்த விஷயம் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. மாதவி, சுந்தரவல்லி எல்லாருமே நந்தினிய திட்டு திட்டுன்னு திட்டுவாங்க. நந்தினி யாரையுமே எதிர்த்து பேச மாட்டாங்க. ஆனா எதிர்த்து பேசினா நந்தினி எப்படி வேணா பேசலாம். நந்தினி பேசினா இவங்கலாம் மூஞ்சில கொண்டு போய் எங்க வப்பாங்கன்னே சொல்ல முடியாது. ஆனா வந்துட்டு நந்தினியோட தங்கச்சி புனிதா, நந்தினி கிட்ட இருக்கிற அதே தைரியத்தோட தான் புனிதா இருக்கிறத என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. ஏன்னா, மாதவி வந்து பேசுறாங்க. புனிதா வாய மூடிக்கிட்டு இல்ல. "நாங்க ஒண்ணும் உங்க தோட்டக்காரவங்க இல்ல. நாங்க ஒண்ணும் இப்போ உங்க தோட்டத்துல வேல பார்க்கலையே. நாங்க உழைச்சு, நாங்க தனியா சம்பாதிச்சு தான் சாப்பிடுறோம். நாங்க ஒண்ணும் உங்களுக்கு வேலைக்காரவங்க இல்லவே இல்ல." அப்படிங்கிற மாரிலாம் வந்துட்டு புனிதா ரொம்ப தைரியமா வந்து பேசுனாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது, வேணும் மாதவிக்கு நல்லா வேணும். அந்த சுந்தரவலியும் திட்டினா கொஞ்சம் நல்லா இருக்குமே! அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுக்கு எமோஷன்ஸ் வந்து பீக்ல போச்சு. அந்த கோவமான ஒரு எமோஷன்ஸ். ஸோ, புனிதா வந்துட்டு செம்ம ஆட்டிட்யூடு அப்படின்னு இருக்காங்க. ஆனா, கௌஷிக் கிட்ட இப்போ நந்தினி எப்படி பறந்து பறந்து ஜெயிலுக்குள்ள ஃபைட் பண்ணாங்க. ஏன் புனிதா வந்து இன்னொரு ஒரு பாணியில யோசிக்க போனா, புனிதா தைரியமான பொண்ணு. ஏன் புனிதா கௌசிக்க சமாளிச்சு, கௌசிக்க பறந்து பறந்து அடிச்சு, கௌசிக் கிட்டேருந்து புனிதா தப்பிச்சு வரக்கூடாது? புனிதா ஏன் கௌஷிக் பத்தின உண்மைய சொல்லக்கூடாது? அப்ப கூட சூர்யாவுக்கும், நந்தினிக்கும் தெரிய வரலாம்ல. கௌஷிக்னு ஒரு கேரக்டர் இருக்கு. அதுதான் இந்த குடும்பத்த மொத்தமா ஆட்டிருதுன்னு. ஸோ, அதான் இங்க கான்செப்ட். ஸோ, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணலாம். டாடா!